குலதெய்வ கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவுக்கு நேற்று போயிருந்தோம். எங்கள் ஊர் பிள்ளையார் கோயிலேருந்து குலதெய்வ கோயிலுக்கு பால் குடம் எடுத்துக்கிட்டு எல்லோரும் போவாங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால சீக்கிரம் எழுந்திரிச்சு இதன்குட்டியையும் கிளப்பி அழைச்சிக்கிட்டு போயாச்சு. வைகாசி விசாகனா முருகருக்கு தான் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் ஊர் சைடெல்லாம் வந்து காமாட்சி அம்மன், ஐயனார் கோயில் எல்லாத்துக்குமே, இந்த குலதெய்வ கோயில் எல்லாத்துக்குமே வந்து பால் குடம் எடுப்பாங்க. அது மாதிரி எல்லோரும் வந்து பால் குடம் ஊர்லேருந்து எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் வந்து நடந்து தான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு இன்னொரு ஊருக்கு போகணும். அவங்களாம் வந்து நடந்து வந்தாங்க. நான் இதன்குட்டியை ஸ்கூட்டியில் அழைச்சிக்கிட்டு ஃபஸ்ட்டே கோயிலுக்கு போயிட்டேன். ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணி உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது, சூப்பராக இருக்கும். அந்த குளத்துக்கிட்ட தான் எல்லோரும் உட்காந்துருந்தோம். அங்கே குளிக்கிறத பார்த்துட்டு நமக்கு எழுந்திரிச்சு குளிக்கணும் போல் இருந்துச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. சரி, கோயிலில் வந்து ஆண்கள் குளிக்கலாமா, அதுக்கப்புறம் வந்து இந்த வயசான பெண்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வயசு உள்ளவங்க குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கோயிலில். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு 3/4 மணி நேரம் கழித்து அப்புறம் எங்கள் ஊர் பால் குடமும் வந்துடுச்சு. பால் அபிஷேகம்லாம் நல்லபடியாக பார்த்தோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பால் குடம் எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க தோல்காவடி. அதனால் அபிஷேகம் தான் நடந்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக வைகாசி விசாகம். அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வந்து மாவிளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடணும். முன்னாடியெல்லாம் பச்சரிசி மாவுலையும் இந்த பழத்துலையும் தான் மாவிளக்கு போடுவாங்க. இப்போ இந்த ஃபோனெல்லாம் பார்த்துட்டு திணை மாவுலலாம் நிறைய பேர் மாவிளக்கு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாவிளக்கெலாம் போட்டு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அங்கேயே சாப்பாடும் வடை பாயசத்தோடு போட்டாங்க. அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.